வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம எல்லோருமே ஆசைப்படுற ஆனா அதே சமயம் கொஞ்சம் சந்தேகப்படுற ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். ஒரே மாசத்துல 5 கிலோ குறைக்க முடியுமா? வாங்க, இதுக்குள்ள என்ன உண்மை இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுல வந்த ஒரு கட்டுரை சொல்ற மாதிரி ஒரு மாசத்துல 5 கிலோ குறைச்சு கூடவே மசிலையும் பில்டு பண்ணலாங்கிற இந்த வாக்குறுதி கேட்கறதுக்கே சூப்பரா இருக்கு இல்லையா? ஆனா இது நிஜமாவே சாத்தியமான ஒரு விஷயமா இல்ல நம்ம கவனத்தை ஈர்க்கறதுக்காக சொல்றாங்களா? வாங்க இந்த முழு விளக்கத்தையும் பார்த்து இதுக்கான விடையை கண்டுபிடிப்போம். சரி, அந்த இலக்கை அடைய முடியுமா முடியாதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம முதல்ல ஒரு முக்கியமான கட்டத்துக்குள்ள போகணும். அதுதான் உடற்பயிற்சி. அதுல இருக்கிற ஒரு பெரிய விவாதத்தை பத்தி முதல்ல புரிஞ்சுக்கலாம். இங்க பாருங்க, இதுதான் அந்த பெரிய விவாதம். கார்டியோவா இல்ல வெயிட் ட்ரெய்னிங்கானு. கார்டியோ நீங்க ஒர்க் அவுட் செய்யும்போது டக்குன்னு நிறைய கலோரிகளை எரிக்கும், இதயத்துக்கும் ரொம்ப நல்லது. ஆனா எடை பயிற்சிங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. அது தசைகளை உருவாக்குது. அதனால நீங்க சும்மா உட்கார்ந்திருக்கும் போது கூட உங்க உடம்பு கலோரிகளை எரிச்சுக்கிட்டே இருக்கும். உங்க மெட்டபாலிசத்தை இது வேகப்படுத்தும். ஆனா வெயிட் பண்ணுங்க, இங்க இன்னொரு ஹீரோ இருக்காரு. அதுதான் HIIT, அதாவது ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங். இந்த சார்ட்டை பாருங்களேன். விக்டோரியா பல்கலைக்கழகத்தோட டேட்டா என்ன சொல்லுதுன்னா, HIIT மூலமா மற்ற உடற்பயிற்சிகளை விட அதே நேரத்துல கிட்டத்தட்ட 25% அதிக கலோரிகளை எரிக்க முடியும். நேரத்தை மிச்சப்படுத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சரியான சாய்ஸ். சரி, நீங்க உலகத்திலேயே பெஸ்ட் ஒர்க் அவுட் செஞ்சாலும் சரி, ஒரு முக்கியமான அடிப்படையான விஷயத்தை மிஸ் பண்ணீங்கன்னா உங்க எல்லா முயற்சியும் வீணாயிடும். ஆமா, உடற்பயிற்சி மட்டுமே இதுக்கான முழுமையான தீர்வு கிடையாது. அப்போ அந்த உண்மையான ரகசியம் என்னன்னா, அதுதான் எனர்ஜி பேலன்ஸ், அதாவது ஆற்றல் சமநிலை. பேர் தான் கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கு, ஆனா விஷயம் ரொம்ப சிம்பிள். நீங்க எவ்வளோ சாப்பிட்றீங்க, அதுலேருந்து எவ்வளோ சக்தியை செலவு செய்றீங்கிற கணக்கு தான் இது. உங்க உடல் எடையை கட்டுப்படுத்துற மாஸ்டர் கீ இதுதான்னு வச்சுக்கோங்களேன். இந்த படத்துல பாக்குற மாதிரி தான். இது ஏதோ பெரிய தத்துவம்லாம் இல்ல, சிம்பிள் கணக்கு தான். எவ்வளவு கலோரிகள் உள்ள வருது, எவ்வளவு கலோரிகள் வெளியே போகுது. இந்த நம்பர்ஸை சரியா புரிஞ்சுக்கிட்டாலே பாதி விளையாட்டு முடிஞ்ச மாதிரி தான். இந்த ஆற்றல் சமநிலையை 3 விதமா பிரிக்கலாம். 1, கலோரி பற்றாக்குறை. அதாவது நீங்க செலவழிக்கிறத விட குறைவா சாப்பிட்டா உங்க எடை குறையும். 2வது மெயின்டெனன்ஸ். சாப்பிட்றதும் செலவழிக்கிறதும் சமமா இருந்தா எடை அப்படியே இருக்கும். 3வது கலோரி உபரி. செலவழிக்கிறத விட அதிகமா சாப்பிட்டா எடை கூடும். இவ்வளவுதாங்க விஷயம். சரி, தியரி எல்லாம் ஓகே. இப்ப இதை எப்படி நிஜ வாழ்க்கையில செய்யறது? அதுக்கு ஒரு தெளிவான 3 பகுதி திட்டம் இருக்கு. நாம பார்த்த எல்லா தகவல்களையும் ஒன்னா சேர்த்து ஒரு பிராக்டிக்கல் பிளானா மாத்தலாம் வாங்க. உங்க உடம்ப நீங்க நினைச்ச மாதிரி மாத்தணும்னா இந்த 3 தூண்டுகளை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இதுதான் உங்க வெற்றிக்கான ஃபார்முலா. 1, ஸ்மார்ட்டான உடற்பயிற்சி. 2, திட்டமிட்ட சாப்பாடு. 3, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஓய்வு. முதல் தூண் புத்திசாலித்தனமான உடற்பயிற்சி. இதுல தான் அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கலந்து செய்யணும். கொஞ்சம் வெயிட் ட்ரைனிங், கொஞ்சம் HIIT, கூடவே உடம்புக்கு ஓய்வு கொடுக்குற மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ். இப்படி ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச் இருந்தாதான் முழுமையான பலன் கிடைக்கும். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான தூண், திட்டமிட்ட ஊட்டச்சத்து. ஒரு நாளைக்கு உங்க தேவையிலிருந்து ஒரு 500லிருந்து 700 கலோரிகளை குறைச்சுக்கோங்க. தசை வளர்ச்சிக்காக போதுமான புரோட்டீன் எடுத்துக்கோங்க. முக்கியமா எந்த வேளை சாப்பாட்டையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்க எவ்வளவுதான் உடற்பயிற்சி செஞ்சாலும் சாப்பாட்டுல கோட்டை விட்டா மொத்தமும் போயிடும். இந்த ஸ்லைட்ல சொல்றது 100க்கு 100 உண்மை. நாம எதை அளவிடுறோமோ அதை தான் நிர்வகிக்க முடியும். நீங்க என்ன சாப்பிட்றீங்க, எவ்வளோ சாப்பிட்றீங்கன்னு ஒரு கணக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க இலக்கு அடையிறது ரொம்ப சுலபமாயிடும். அந்த கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். இப்போ நாம கடைசி தூணுக்கு வந்திருக்கோம். இதுதான் நிறைய பேர் மிஸ் பண்ற ஒரு விஷயம். ஆனா இது இல்லாம மத்த 2 தூணுகளும் முழுசா வேலை செய்யாது. அதுதான் இந்த ஆட்டத்தோட சீக்ரெட் இன்கிரீடியன்ட். அது வேற எதுவும் இல்ல, நம்ம தூக்கம் தான். ஆமா, ஸ்லீப் ஃபவுண்டேஷன் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சரியா தூங்கலன்னா உங்க உடம்பே உங்களுக்கு எதிரா வேலை செய்யும். எப்படி தெரியுமா? கிரிலின் ஒரு ஹார்மோன் உங்க பசியை தூண்டும். லெப்டின் ஒன்னு போதும் சாப்பிட்டதுன்னு சொல்லும். நீங்க சரியா தூங்காதப்போ பசி ஹார்மோன் அதிகமாகிடும், போதும்னு சொல்ற ஹார்மோன் குறைஞ்சிரும். இதனால தேவையில்லாம சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஸ்லீப் ஃபவுண்டேஷனோட இந்த வார்த்தைகளை கேளுங்க, எவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. நீங்க டயட்ல இருக்கும்போது தூக்கத்தை குறைச்சா அது நீங்க குறைக்கிற எடையோட அளவை குறைக்கிறது மட்டும் இல்லாம உங்களை அதிகமா சாப்பிடவும் வைக்கும். அதனால தூக்கத்தை ஒருபோதும் தியாகம் செய்யாதீங்க. அப்போ கடைசியா என்ன சொல்ல வரோம்னா, ஒரு மாசத்துல 5 கிலோங்கிற அந்த நம்பரை மட்டும் பார்க்காதீங்க. அதுக்கு பதிலா ஒரு நீடித்த ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை எப்படி உருவாக்குறதுன்னு யோசிங்க. இந்த 3 தூண்கள்ல ஸ்மார்ட்டான உடற்பயிற்சி, நல்ல சாப்பாடு, போதுமான தூக்கம். நீங்க எதை இவ்ளோ நாளா சரியா கவனிக்கல, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க வெற்றி அந்த பதிலில தான் ஒளிஞ்சிருக்கு.